வணக்கம். நான் வந்து இன்னைக்கு பிளட் கேன்சர் பற்றி பேச போகிறேன். ரத்த புற்றுநோய். ஸோ இதை வந்து நாங்கள் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் லுக்கீமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லுக்கீமியா பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் ஃபேக்டரும் இந்த லுக்கீமியா கிடையாது. இந்த காரணிகள் தான் வருதுன்னு கண்டுபிடிக்கப்படலை. இந்த பிளட் கேன்சர் எந்த ஏஜில் வரலாம். ஸோ சின்ன குழந்தையிலேருந்து வயதான முதியவர் வரைக்கும் எந்த டைப் ஆஃப் ஏஜ் குரூப்லேயும் இந்த டைப் ஆஃப் லுக்கீமியாஸ் இந்த பிளட் கேன்சர்ஸ் வரலாம். ஸோ இந்த லுக்கீமியா பொறுத்த வரைக்கும் ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணால் வந்து ஏஎம்எல் acute myeloid leukemia, இன்னொரு டைப் ALL acute lymphoblastic leukemia. ஸோ ஏஎம்எல் நிறைய பெரியவங்களுக்கு வரும், முதியவர்களுக்கு வரும். அதே ALL பார்த்திங்கன்னா சின்ன வயசில் குழந்தைங்கள்லேருந்து 30 வயசு வரைக்கும் ரொம்ப காமன். ட்ரீட் பண்ணி ஈஸியாக குணம் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் புற்றுநோய்கள் இந்த பிளட் கேன்சர் சொல்கிறது. இப்போ நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ், நியூவர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது, கார்டி செல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது இல்லாமல் டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இப்போ நியூவர் ட்ரீட்மெண்ட் வந்ததால் இப்போ நம்ம வந்து குணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகிருக்கு இந்த புற்றுநோய்களால். சோர்வு, திருப்பி இன்ஃபெக்ஷன் வருது, இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ். ஸோ இது காமன் சிம்டம்ஸ் தான். ஆனால் வந்து இதுதான் வந்து இதோட காரணிகளாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன்ஸோ இந்த டயர்ட்னஸோ ரொம்ப இம்ப்ரூவ் ஆகாமல் இருந்ததுன்னா உடனடியாக உங்கள் டாக்டரை சந்திங்க. ஒரு வேளை புற்றுநோயாக இருக்கலாம். அதனால் வந்து சீக்கிரம் அதை பார்த்தா சீக்கிரம் குணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நன்றி.